Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா 21 மார்ச் 2025 ECHSல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. ECHS கார்டு யூஸ் பண்றதை பத்தி அது என்ன ஏது அதுக்கான லெட்டர் என்ன சொல்லுது நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்கள் ப்ளஸ் ஆர்மி குரூப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ECHS உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூட்டர் ஸ்கீம். இந்த ECHS ஸ்கீமில் வந்ததில் இருந்து நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு சில முறைகேடுகள் சமீபத்தில் நார்த் இந்தியா எல்லாருக்குமே தெரியும், நார்த் இந்தியாவில் நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ இந்த விஷயம் நடந்ததால் ECHS ஹெட் குவார்ட்டர் அட்ஜுனன்ட் ஜெனரல் பிரான்ச்சில் இருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. 21/3/2025 அன்னைக்கு எல்லா எக்ஸர்வீஸ்மேனும், அதாவது பிரைமரி பெனிஃபிஷரி எல்லாருமே அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்க ஒன்று அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை நிறைச்சி கையெழுத்து போட்டு அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த லெட்டர் கொடுக்க வேண்டிய ரீசன் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த சம்மந்தப்பட்ட யாரோட ECHS கார்டோ அது அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்காம அந்த ஹாஸ்பிட்டலில் முறைகேடாக அவங்க அட்மிஷன் போட்ட மாதிரி காமிச்சு நிறையா அதுக்குள்ளே திலுமுல்கள் நடந்து இது ரிப்போர்ட் ஆகி அதன் மேலே என்கொயரி வச்சுருக்காங்க. இது இப்போ எல்லாமே அந்த கேசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் முடியல. இது ஒருத்தர் 2 பேர் பண்ணல, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் அமௌண்ட், அதாவது ஒரு பெரிய லெவலில் இதை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதனால் ECHS இந்த விஷயத்தில் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரணத்துக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேன் கிட்டையும் எல்லா டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இது லெட்ரு முறையாக கொடுத்து இந்த லெட்ரு படி அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அவங்களோட கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு அவங்க தான். இதில் பிரைமரி பெனிஃபிஷரி மட்டும்தான் அந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸர்வீஸ்மேன் இருக்கேன்னா நான் மட்டும்தான் போய் அந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும். என்னோடய ஒய்ஃபோ குழந்தையோ அம்மா அப்பாவோ அவங்களாம் கொடுக்க தேவையில்லை. அவங்களோட கார்டுக்கும் நான் தான் பொறுப்பு, அதாவது அந்த எக்ஸர்வீஸ்மேன் தான் பொறுப்பு. அதனால தான் அவங்களுக்கு பேர் பிரைமரி, அதாவது முதன்மையான எக்ஸர்வீஸ்மேன். அந்த கார்டோட ஒரிஜினாலிட்டி அவங்க மேலே தான் எல்லா கார்டும் உண்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த கார்டில் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னாலும் பிரைமரி பெனிஃபிஷரி தான் அந்த கார்டுக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷன் சொல்லுது. இப்போ இந்த டிக்ளரேஷன் எழுதி கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். இல்லை ECHS அந்த ஆப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சமீபத்தில் அப்டேட் பண்ணி வந்தது பெனிஃபிஷரி ஆப், அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லாஸ்ட் டேட், இது பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேனும் அவங்கவுங்க டயத்தில் இதை பண்ணியிருக்கணும். இதை பண்ணும்போது அந்தந்த சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக் OAC முன்னாடி ப்ரெசன்ஸில் இதை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை பற்றின ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி இன்னும் வரல. நான் சம்மந்தப்பட்ட ECHSல இருக்க 2-3 உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க லெட்ரு நேற்றா சார் வந்திருக்கு, அதை பற்றி இன்னும் கிளாரிட்டி இன்னும் கரெக்டாக வரல. வந்ததுக்கப்புறம் வெப்சைட்டில் எங்கே ஓப்பன் ஆகும், ஆப்பில் எங்கே ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு நம்ம அடுத்த வீடியோ போடும்போது எப்படி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வீட்டில் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா, இல்லை நேரடியாக ECHS OACக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பண்ணுறதா, இல்லை நேரடியாக அங்கே போய் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் கண்டிப்பாக தெரிவிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால் இதை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ECHS கார்டு உங்களோடது, உங்களோட உரிமை. இந்த கார்டை யாரோ ஒருத்தவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கான மொத்த பில்லும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. மேபி கார்டு ஏதாவது தொலைஞ்சு போச்சு, இல்லை வேறு ஏதோ மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பாலிகிளினிக் OACட்ட போய் நீங்கள் ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுத்துருங்க. போலீஸில் போய் FIR கொடுங்க. அந்த கார்டு பிளாக் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு புது கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இது தெரியாமல் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீங்கள் தான் ஏற்கிற மாதிரி இருக்கும்.
இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் ஸ்கேம் நடந்து இப்போ கையும் களவுமாக பிடிச்சி என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. போன மாதம் ஃபுல்லாக அதுதான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருந்தது யூடியூப்பில். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலோட நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிட்டோங்கன்னா நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். மற்றவங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆயிரும். நம்மளோட சேனல் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான். ஒரு மாதத்துக்கு 29 ரூபாய். அது யூடியூப்க்கு நீங்கள் பே பண்ணிடுவீங்க. யூடியூப் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக நம்ம அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும். நம்ம அஃபிஷியல் மெம்பர்ஷிப்புக்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்கோம். யாருக்காவது தேவை ஏதாவது நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான டவுட் கிளாரிஃபை எப்போவுமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளோட வெப்சைட் லான்ச் ஆக போகுது www.esmthambis.com. அதை பற்றின வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து போகிறதா இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை வேறு எதை பற்றி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா இன்னும் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய நண்பர்கள் நம்மளோட வெல்ஃபிஷர்ஸ் டெய்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.